வணக்கம். மிகவும் மகிழ்ச்சியான தருணம், சந்தோஷமான நேரம். இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அவங்க சந்திக்கணும்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். போராளி நாடோடிகள் முடித்து இப்போ போராளியாக அவங்க முன்னால் வந்து நிற்கிறோம். நானும் சசிகுமாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய 2வது படம். ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு 3 படத்துக்கான உழைப்பை இந்த படத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாரையும் மாதிரியும் ஒரு சினிமா எடுத்துடாமல் நம்ம எடுத்த சினிமா எல்லாராலையும் பேசப்படணும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு வழியை ஏற்படுத்தணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட ஒரு சினிமா தான். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். சசிக்கும் சரி எனக்கும் சரி இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். எங்களுடைய சினிமா கேரியரில் ஒரு பெரிய படமாக இருக்கும்னு நம்புகிறோம். அல்லரி நரேஷ்னு இன்னொரு ஹீரோ அறிமுகப்படுத்தியிருக்கேன். இது இல்லாமல் சுப்பிரமணியபுரம், சுவாதி, நிவேதா, கஞ்சா கருப்பு இவங்க எல்லாருமே ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. வெகு விரைவில் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ்க்காக நான் காத்துட்ருக்கேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். போராளி என்னுடைய ப்ரொடக்ஷனில் 4வது படம் இது. என்னுடைய சகோதரன் இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அல்லரி நரேஷ் தெலுங்குலேருந்து வந்திருக்காரு. அப்புறம் கேரளாவிலேருந்து 2 நடிகர்களும் நடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அது என்னோடய பர்சனல் ஃபீலிங் என்னென்னா, நம்ம தமிழர்கள் இன்னொருத்தவங்களுக்கு கை நீட்டி ஆதரிப்போம், வரவேற்போம். அதுதான் நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய இது. ஸோ அதை தான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் இந்த படத்தில் பணிபுரிஞ்ச எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விஷயத்தில் என்னுடைய நண்பன் கதிர், என்னுடைய நண்பர் டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் என்னை ரொம்ப வெண்டை கலட்டினார் சில இடங்களில் வழக்கம் போல். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சுந்தர் சி பாபு, திலீப் சுப்ராயன் ஸ்டண்ட் மாஸ்டர், என்னோட கோ ப்ரொடியூசர் அசோக்குமார், எடிட்டர், காஸ்டியூமர் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த மாதம் நாங்கள் ஆடியோ ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே நான் விரிவாக பேசுகிறேன். ஸோ நன்றி எல்லாருக்கும். இந்த பத்திரிகைக்காரங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னன்னா, உங்களுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போடணுன்னு ஆசைப்பட்டோம். அது சமுத்திரக்கனி சொல்லும்போது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்காக இந்த ஃபஸ்ட் லுக், முதல் பார்வை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சசிகுமார் அண்ட் சமுத்திரக்கனி, கதிர் அண்ட் எங்களோட டீமில் நாடோடிகளுக்கு அப்புறம் இந்த படம் வருது. இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த படம் அதை விட ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். குறும்பு அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு 7-8 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் பண்ணுறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு நான் கனி சார் ஃபஸ்ட்டு நான் நாடோடிகள் தெலுங்கு வெர்ஷன் ஷம்போ ஷோ ஷம்போ அந்த படம் பண்ணும்போது நான் இந்த டீமை மீட் பண்ணேன். 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் எனக்கு தெரிஞ்சது அந்த 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சசி சார், கதிர் அண்ட் கனி சார். ஸோ அவர் என்னை செல்ல தம்பி அப்படின்னு கூப்பிட்டுருப்பார். ஸோ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் எனி டைம். எதுக்குன்னா என் குட் அண்ட் பேட் எல்லாமே அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஐம் வெரி லக்கி டு ஹாவ் அ பிரதர் லைக் கனி சார். அண்ட் தேங்க்ஸ் அ லாட். ஒவ்வொரு மனிதனின் போராட்டம். இதில் நான் சொல்லியிருக்கிறது 4 கேரக்டர் தான். அந்த 4 மனிதர்களோட போராட்டம் தான் இதில் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எடுத்துக்கிட்டே போகலாம். பட் அவ்வளோ பெரிய கதையை நம்ம இங்கே சொல்ல முடியாது அப்படின்றனால ஒரு 4 பேர் எடுத்துக்கிட்டு ஒரு 4 வகையான போராட்டங்களை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதற்கான நியாயத்தை சொல்லியிருக்கிறேன். சசிகுமார், நரேஷ், சுவாதி, நிவேதா. தமிழில் தான் படம் எடுத்திருக்கேன். தமிழ் உணர்வோடு தான் இருக்கேன். ஏன்னா நான் அப்படி பார்க்குறதில்ல. இந்த தேசமே என்னுடைய தேசம்னு பார்க்குறவன். நான் எடுத்த படம் தெலுங்கில் ஓடி இருக்கு, நான் நடித்த படம் மலையாளத்தில் போயிருக்கு, அடுத்து கன்னடத்தில் படம் பண்ண போகிறேன், ஹிந்தியில் படம் பண்ண போகிறேன். நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த இண்டஸ்ட்ரி, இந்தியன் இண்டஸ்ட்ரி என்னுடைய இண்டஸ்ட்ரியாக நான் பார்க்குறேன். ஒரே புள்ளியில் சேரும் போராட்டம், ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கான போராட்டம். அவங்க வாழ்ந்தாங்களா இல்லையான்றது இதில் நான் சொல்லியிருக்கேன். வாழ வச்சு பார்த்துருக்கேன்.